கிட்ட போதுறாது. வா. ஐயோ செம்ம பெருசுடா. நம்ம ஒரு தலையே இது வாய்க்குள்ள போற அளவுக்கு செம்ம வாய் திறக்குதுல்ல. ஐயோ முன்னாடி போகுது. எப்படி தப்பிச்சா அது ஓடி ஒரு கொம்பு வச்சு முட்டுச்சுன்னா ஹரிஷ் கார் ஓட்டடா. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு பிரியாஸ் வியூ ஃப்ரம் கனடா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கனடால ஒரு பெரிய ஜூக்கு தாங்க போக போறோம். ஜூனா ஏதோ அனிமல்ஸ்ல கேஜ்ல இருக்கும், நம்ம போய் பார்க்கலாம் அப்படிலாம் இல்லங்க. நம்ம தான் கேஜ்ல, அதாவது கார்ல இருப்போங்க. அனிமல்ஸ்ல ஜாலியா ஃப்ரீயா வெளிய சுத்திட்டு இருக்கோங்க. நம்ம அப்படியே ஸ்லோவா காரை டிரைவ் பண்ணிட்டு அப்படியே போய் எல்லாத்தையுமே பார்க்கலாம். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? வாங்க போலாம். இந்த இடம் டொரண்டோல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் டிரைவ் பண்ணி ஹாமில்டன் பக்கத்துல ஆப்பிரிக்கன் லைன் சஃபாரின்ற இடம் தாங்க. பேரே பயங்கரமா இருக்குல்ல. சிங்கம், சிறுத்தைல இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு அனிமல்ஸ் இருக்குங்க. ஒவ்வொன்னும் அப்படியே கார் பக்கத்துலயே நடந்து போதுன்னா பாத்துக்கோங்க. நாங்க வான்கூவர்ல இருந்து டொரண்டோக்கு வந்து அங்க ஒரு ரெண்டல் கார் எடுத்து தாங்க போயிட்டு இருக்கோம். அங்க நீங்க உங்களோட ஓன் கார்லயும் போலாம், ரெண்டல் கார்லயும் போலாம், ஷட்டலும் இருக்கு, அப்புறம் ஒரு டூர் பஸ் கூட இருக்குங்க உள்ள. சரி, போற வழியில லஞ்ச் வாங்கிட்டு போயிடலான்னு கூகுள் பண்ணி பார்த்ததுல இந்த மெட்ராஸ் பேப்பர் தான் இங்க ஃபேமஸான கடையாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா மிசிசாகால இருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஃபுட் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா எனிவே வந்து இந்த ஜூ கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நமக்கு வந்து பெருசா அது எல்லாமே செட் ஆகுது இல்லையா? சோ வந்து போற வழியிலே இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது ஃபுட்டோ இல்லைன்னா வீட்டுல இருந்தே கூட நீங்க பேக் பண்ணி கொண்டு போலாம். நாங்க இந்த மாதிரி பார்சலா வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பி வச்சுங்க. அதுவும் ஒரு பில்டிங் உருண்டையா இருக்குல்லங்க, அந்த ட்வின் பில்டிங் தான் பாத்தீங்கன்னா இந்த மிசிசாகாவோட ஐகானிக் பில்டிங் ஆங்க. பாக்கிறதுக்கே உருண்டையா இருக்குல்ல. இவ்வளவுக்கும் இது ஒரு ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட் ஆங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ரூம்லயும் மூளையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜென்ரலா இந்த மிசிசாகால பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்களாங்க. அதுலயும் குறிப்பா நிறைய சவுத் இந்தியன்ஸ் இருப்பாங்களாம். சோ நாங்களே ரோட் சைடுல பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் பார்த்தோங்க. இதே வான்கூவர்ல பாத்தீங்கன்னா நிறைய சைனீஸ் தாங்க இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவருக்கு ஃபுல்லா ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபார்மிங்ல இருந்தாங்க. அதாவது இந்த பழைய ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும்ல, அதாவது நிறைய வயல்லாம் வச்சு பெரிய வண்டி டிராக்டர்லாம் வச்சு நிறைய மூவிஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அதே மாதிரியான பிளேஸ் தாங்க. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இந்த சோளம், ராஸ்பெரி, ப்ளூபெரி இந்த மாதிரி நிறைய ஃபார்மிங்ல. இந்த டிரைவே வந்து பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குங்க, நிறைய யூபிக் இருக்கு. அதாவது இந்த சோளம் வந்து தானா பிக் பண்ணிக்கலாம், ஆப்பிள்ஸ் பிக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ்லாம் ஆப்பிரிக்கன் லைன் சஃபாரி என்ட்ரன்ஸ். You've entered the car park for your destination. எவ்வளவு கூட்டம் இல்ல. இங்க என்ட்ரன்ஸ்லயே வந்து டிக்கெட் எடுத்துக்கலாங்க. ஆக்சுவலா நம்ம ஓன் கார்ல நம்மளே வந்து டிரைவ் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா ஒரு அடல்ட்டுக்கு வந்து $43, ஒரு சைல்டுக்கு வந்து $30 இந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க. இல்ல அங்க இருக்கிற டூர் பஸ் ஏதாவது நாங்க எடுத்துக்கிறோம், அங்கேயே நிறைய இந்த மாதிரி டூர் பஸ்லாம் இருக்குங்க. சோ அந்த டூர் பஸ்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா $5 பே பண்ற மாதிரி இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து ஒரு ஜூ எல்லாம் பாத்தீங்கன்னா கார்ல இருந்து பாத்தீங்கன்னா தாங்க அழகா இருக்கும். இங்கே நமக்கு ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட், அப்புறம் கிஃப்ட், ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸு, நிறைய மங்கீஸ், இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்குங்க. அது எல்லாமே வந்து நம்ம காருக்குள்ளேயே உட்காந்துட்டு லைவாக பக்கத்துலேயே பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஜூம் மாதிரி தாங்க. இப்போ நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் வந்து அந்த கேஜ்குள்ளே இருக்கும். நம்ம போயிட்டு நம்ம வெளில நல்லா ஜாலியாக சுற்றிட்டு அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல போய் பார்ப்போம்ல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தான் அந்த காருக்குள்ளே இருப்போம். அனிமல்ஸ்லாம் வெளில ஜாலியாக சுற்றும். அது அப்படியே நம்ம வந்து காருக்குள்ளேயே அப்படியே போய் பக்கத்தில் பார்க்கறது, தூரமாக உட்காந்துருக்கிறது பார்க்கறது, இந்த மாதிரி ஜாலியாக பார்க்கலாம். நம்ம வந்து இந்த வழியாக உள்ளே போயிட்டு இந்த வழியாக வெளியே வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, வாஷ்ரூம்ஸ் இருக்குது. இங்கே வந்து டூர் பஸ்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க. நம்ம வந்து பஸ்ஸில் இப்போ காரில் போகிறவங்க சில பேர் வந்து ரிஸ்க்காக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, உடனே நம்ம ஓன் காரில் போகலாம். அனிமல்ஸ்லாம் பக்கத்துலேயே பார்க்கலாம். பட் சிலது வந்து அந்த காரை டேமேஜ் பண்ணுறது, ஆல்ரெடி வந்து அந்த மிரரில் ஏதாவது கிராக் இருந்துச்சுன்னா அது வழியாக ஏதாவது உடஞ்சி விழுந்துரும், அந்த மாதிரிலாம் பயம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே டூர் பஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸில் அவங்களே வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ள அங்கங்கே ஸ்பாட்லாம் நிறுத்தி அனிமல்ஸ்லாம் காட்டி கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அது வேணுனாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ஓன் கார் எடுத்து ஓன் ரிஸ்கில் நம்ம போகணுன்னாலும் போயிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட ஓன் ரிஸ்க் எடுக்க போகிறோம். அது ஒரு ரெண்டல் காரில். ஸோ பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், அதுதான் போயிட்டுருக்கோம். இப்போ அப்புறம் மேப் கொடுத்துருக்காங்க கையில். ஸோ இதுபடி நம்ம ஆர்டராக போகலாம். இந்த மேப்லேயே பார்த்தீங்கன்னா எங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, எந்த வழியாக போயிட்டு எந்த வழியாக வரணுன்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி சேஃப்டிக்கு ஜீப் எல்லாம் நிற்குதுங்க. நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இமிடியேட்டா அவங்களே வந்துருவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இதுல நமக்கு போட்டிருக்காங்க. அதுவும் அந்த கேட் தாங்க என்ட்ரன்ஸ். அதாவது இந்த ஜுராசிக் மூவில வர மாதிரி இந்த கேட் எல்லாம் ஓபன் ஆனதும் வண்டி எல்லாம் உள்ள விட்டு கேட் க்ளோஸ் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி இருக்குங்க இது பாக்கிறதுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சிங்கம், புலி எல்லாம் அப்படியே காருக்கு பக்கத்துலயே நடக்குமோ. இந்த கேட்ல பாத்தீங்கன்னா 1 by 1 விடுறாங்க கார்லாம். திறக்குதுடா. ஆனா அனிமல்ஸ்லாம் நம்ம கூண்டுல இருந்து அதுங்க ஃப்ரீயா இருந்து பக்கத்துல ஒரு ஜாலியா தான் இருக்கும்ல. சோ ஒரு மினிமம் ஒரு 5 கார் அந்த மாதிரி விடுறாங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் ரிஸ்க் தான். இதுக்கப்புறம் நிறைய அனிமல்ஸ்லாம் அங்கங்க இருக்கும். நீ அப்படியே பாத்துட்டே வா.
இங்க எல்லாமே வந்து ரோட்லயே தான் இருக்குமா. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பாத்தீங்கன்னா நம்ம பாகுபலியில வர மாதிரி ஒரு பெரிய எருமை மாடுங்க. இதோட கொம்பு பாருங்க எப்படி இருக்கு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கனடால ஃப்ரண்ட்ல உட்கார்றல. நிஜமாதாங்க. கனடால ஜென்ரலாவே 9 வயசுக்கு அப்புறம் தாங்க காரோட ஃப்ரண்ட் சீட்லயே உட்காரணும். சோ அதனாலதான் இன்னைக்கு இவங்க பயங்கர எக்ஸைட்டடா இருக்காங்க. இங்க வந்து உட்காரலாங்க, இவங்க அலோவ் பண்றாங்க. சரி ரெண்டா இருக்க போற சீட்டா. அம்மா அதுக்கு இந்த மழையில எப்படி தூக்கம் வருது. கீப் விண்டோஸ் க்ளோஸ்ட். எல்லா விண்டோவும் க்ளோஸ் பண்ணுங்க. காஸ்ல லைனா நிக்குது. மேபி லைன் இருக்குன்னு நினைக்கிறேன். இது லைன் ஸ்பாட். நான் பார்த்தனே. லைன்றதால பாட்ட எவ்வளவு கியூ நிக்குது. பொறுமையா நின்னு பாத்துட்டு போறாங்க. அங்க ஒண்ணு இருக்குடா. ஏதோ ஒண்ணு படுத்திருக்கு ஹரீஷ். பார்த்தமே அதான். இப்ப நானும் ஒண்ணு படுத்திருக்கு. ரெண்டு மூணு படுத்திருக்கு. ஒரு லைன் நடந்து வருது. யாருக்கும் சிக்னல் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ இப்பதான் சாப்பிட்டு இருக்கு. எந்திரிக்குது நடக்குது. ஏன் பயமா இருக்கா? அந்த சிங்கத்தோட அந்த கர்ஜனை கேளுங்களா. அந்த சவுண்டுக்கு காரோட ஸ்டீரிங்கே வந்து நல்லா வைப்ரேட் ஆச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கர சவுண்டு. டாமி இந்த பக்கம் திரும்பு. வயசான சிம்பாவா இருக்கும் போல. வருது. நீ பயப்படாத ஹரீஷ். பயமா இருக்கா? இல்ல தண்ணியே வரல. கார்லாம் எவ்வளவு நேரம் வேணா நின்று பாத்துட்டு போலாங்க. எப்ப பார்க்கவே பயங்கரமா இருக்குங்க. நல்லா பார்க்க எலும்பு தொலுமா இருந்தாலும் சவுண்ட் எல்லாம் அப்படி எக்கோ அடிக்குது. ஆனா எங்க நேரம் எல்லாமே ஆக்டிவா இருந்துச்சுங்க. ஒண்ணு இந்த பக்கம் போகுது, ஒண்ணு அந்த பக்கம் போகுது, ஒண்ணு தாவுது, ஒன்னெல்லாம் கார் பக்கத்துலயே வந்துருச்சுங்க. கார் கிட்ட போதுறாது. ஐயோ செம்ம பெருசுடா ஹரீஷ். இந்த ஒயிட் கார்லாம் ஒரு half hour கிட்ட நின்றுருக்கு. அடுத்து ஒயிட் லைன்லாம் இருக்குங்க. என்ன காருக்குள்ள இருந்து போட்டோ எடுக்கிறது அந்த கிளாஸ்ல அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இல்லங்க. ஆனா நேர்ல பாத்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. இந்த ஒயிட் லைனே ஒரு 3-4 கிட்ட இருந்துச்சுங்க. நல்ல போட்டோஸ்லாம் எடுக்கணும்னா நின்னு சூப்பரா எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல போட்டோக்கு போஸ்லாம் கொடுத்துச்சு. அதுவும் இல்லாம காரை சுத்தி நிறைய நடந்துட்டே இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு. நம்ம ஒரு தலையே வாய்க்குள்ள போற அளவுக்கு செம்ம வாய் திறக்குதுல்ல. வால் வச்சது. விளையாடுது ரெண்டும். போ அப்படின்னு திரும்பி படுத்துருச்சு. அம்மா பாப்பாவா தள்ளிப்படு. எங்க பார்த்தாலும் உட்கார்ந்துருது. எந்திரி. ஒருவேளை இது பாட்டி, அது அம்மா, இது பாப்பாவா இருக்குமோ? ரொம்ப குண்டா இருக்கு, அது மீடியமா இருக்கு, கொஞ்சம் குட்டியா இருக்கு. அப்படியே வெளியே தப்பிச்சு ஓடிரு. எப்படியாவது என்ன வெளியே கூட்டிட்டு போயிருங்க. எப்படி தப்பிச்சாவது ஓடிவிரு உயிரே. அஞ்சனையா அது இன்னும் போதிரி கார்ல உட்கார்ந்துட்டு. ஐயோ இங்க பாருடா, வெளியவே போயிட்டு இருக்கு. அம்மா எவ்வளவு மங்கீஸ் பாருடா. அவங்க கேட் அடைச்சிருவாங்க தெளிவா. இந்த மங்கி பசங்க இருக்காங்களே செம்ம சேட்டங்க. அவங்க ஏரியாவுக்கு போனதும் ஒவ்வொன்னும் வண்டி மேல ஏறி தப்பிச்சு ஓடுறதுலயே இருந்துச்சுங்க. எங்களுக்கே டவுட் அது எங்க கார் மேலேயே உட்கார்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். சண்டே பாரு. அவ்வளவுதான் இறங்கினானே அவ்வளவுதான்டி. செம்ம வாளுங்க. ரொம்ப நேரமா நாங்க இங்கேதான் நின்னோம். சேட்டை சொல்லுவாங்களா, மங்கி சேட்டை. இதான் எல்லா கார் மேல ஏற ட்ரை வந்து எல்லா காரையும் செக் பண்ணி அனுப்புறாரு. ஏதாவது மேல இருந்து தொத்திட்டு தப்பிச்சு ஓடுதா, ஏதாவது சண்டைக்குள்ள பூந்துருக்கா அப்படின்னு. பாரு வியூ பாரு. கனடா கீஸ் நிறைய இருக்கு. மான் அங்க உட்காந்துருக்கு. எவ்வளவு கீஸ் பேர்ட்ஸ் பாரு இந்த பக்கம். இங்கதான் வந்து ரைனோ இருக்கு, ஹிப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா மொரட்டு மானா இருக்கு. ஒன்னும் செம்ம பெருசா. இது மான் ஃபேமிலி தானே. இப்படி போயிட்டு சுத்தி அந்த பக்கம் அப்படியே வருதுல்ல. சோ இங்கெல்லாம் மானு, அப்புறம் அங்க ரைனோ இருக்கு, அங்க ஆஸ்ட்ரிச் இருக்குல்ல, லாஸ்ட்ல ஆஸ்ட்ரிச் இருக்கு. ஜிராஃபி இருக்கா இங்க? ஆமா ஜிராஃபி இருக்கு பாருடா. இது நிறைய அனிமல்ஸ் வந்து இந்த ஆப்பிரிக்கால எல்லாம் இருக்கிற அனிமல்ஸ் தான்டா. நிறைய டிஸ்கவரி சேனல் எல்லாம் பார்த்திருப்பல, அந்த மாதிரியான அனிமல்ஸ். காருக்கு முன்னாடி அழகா கிராஸ் பண்ணது வரலாம். சொல்லுவாங்களே ஆஸ்ட்ரிச் தான் தெரியும். வா நெல்லு பாத்துட்டியா? போ இல்ல என்ன இவ்வளவுதான் போற லைசன்ஸ்லாம் வச்சிருக்கியா இல்லையா? ஐயா அங்க இருக்காரு, ஐயா கிட்ட காட்டிட்டு போ.
அது கரெக்டா அந்த கார் கிட்ட வந்துச்சா கடவுள் வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப டேஞ்சரஸ்ல. இது கொஞ்சம் ரிஸ்கியான ஐட்டம் தான். அது ஹார்ன் தான் பயங்கர ஸ்ட்ராங் அதுக்கு உடம்புலே. அது காதல் சொல்லிட்டு போறாங்களா இவங்க வந்து அது வெளியே வராம அதை பார்த்துட்டாங்க. அந்த ரோடு கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் பண்றாங்களே அந்த கார் வச்சு இப்போ ஒரு கொம்பு வச்சு முட்டுச்சுன்னா ஹரிஷ் கார் ஓட்டாடா. என்ன பண்ணுது அவங்க கார் கிட்ட போய் சாப்பிடுறாங்க. அதுக்கு சாப்பாடு கேரட் கலர்லாம் அழுக்காயிடுச்சு. கொஞ்சம் மூவிங் மாண்டா புல்லுல பிச்சு போடுறாங்கல்ல. ஓ இது அப்படியே பிச்சு அப்படியே சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு மரத்துல இருக்குது. ஆமா நம்ம ஒரு புள்ளி மண்டான் ஆஸ்திரேலியான்னு போட்டுருந்துச்சு. நம்ம மேபி இந்தியால இருந்து வந்திருக்கோம். அமெரிக்கன் பைசன் ரொம்ப பெருசா இருக்கு. ரோட்ஸ்லாம் இல்ல. இங்க பாருடா அந்த இங்க எவ்வளவு மண் வர்றோம். அங்க போடுமா பல வகை இருக்கு அதுல. ரோடே கிராஸ் பண்ணுமா ரோட் கிராஸ் பண்ணதுல அப்படியே இங்க இது மாதிரி சஃபாரி ரைட் மட்டும் இல்லாம கென்யா கேட்னா ஒரு பிளேஸும் இருக்குங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நடந்து போய் பாக்குற மாதிரி இல்லாம இந்த மாதிரி போட்ல போய் பாக்குறது அப்புறம் ட்ரெயின்ல போய் பாக்குறதுன்னு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இங்க ஆக்சுவலா சம்மர் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டம் வருவாங்க. இங்கேயே ஒரு சின்ன வாட்டர் பார்க் கூட இருக்குங்க. Unfortunately, the survival of many animals, especially the they do live quite a while. They can look at it. And that's because he's actually one of the small. இதாங்க நான் சொன்ன அந்த ட்ரெயின் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன். இப்ப நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்கு. இது வந்து நல்ல இந்த ஓபன் ட்ரெயின் அப்படின்றதால இந்த ரைடே சூப்பரா இருக்குங்க. Not hesitate to ask, and I will do my best to try and answer names. Now they do get their names from the இந்த ரைட் வந்து ஒரு 10 minutes இருக்குமா. ஸோ போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த குட்டி குட்டி அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் வச்சிருந்தாங்க. எண்டில் ஒரு யானை கூட பார்த்தாங்கண்ணா. such as food and sport water into their mouths. இங்க ஒரு ஃபுல் டே பசங்களோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒர்த்தான பிளேஸ்ங்க. நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். ஒரு சஃபாரி ரைடு இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போட் ரைடு அப்புறம் ட்ரெயின் ரைடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆஹா ஒரு மிஸ்டர் ஹரிஷ் இது. இதை தாண்டி நமக்கு சம்மர்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குங்க. அப்பப்ப இந்த அனிமல்ஸ்லாம் வச்சு பெர்ஃபார்மன்ஸ்லாம் கூட இருக்குங்க. இங்க பாருங்க இந்த மாதிரி பாம்பு கீரிக்கெல்லாம் சண்டை விடுறது அப்புறம் இந்த உடம்பு வச்சு ஷோ இந்த மாதிரி நிறைய ஷோஸ்லாம் கூட இங்க நடக்குதுங்க. வெயில் தாங்கல அது. இந்த ஆப்பிரிக்கன் லைன் சஃபாரியில் இந்த வெறும் சஃபாரி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு அப்புறம் சில ரைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள்லாம் இந்த ஹாமில்டன் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஓன் கார் எடுத்து ஒரு டிரைவ் த்ரூ போய் ஃபுல் அனிமல்ஸ் பக்கத்துலேயே பார்த்தது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் எல்லா அனிமல்ஸுமே நீங்கள் ரொம்ப பக்கத்தில் கிட்ட இருந்தே பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளமிங்கோ அப்புறம் டோட்டோயிஸ் எலிஃபெண்ட்டு எல்லாமே வந்து நம்ம வண்டலூர் ஜூவில் இருக்கோம்ல அதே மாதிரியே ரொம்ப சூப்பராக அழகாக வந்து சிலது வந்து கேஜ்குள்ளே வச்சுருக்காங்க. சிலது வந்து ரொம்ப ஃப்ரீயாக சுற்றுதுங்க. ரொம்ப ஜாலியாக சுற்றுது. அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ மஸ்ட் ட்ரை. நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளேஸ்லாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக நீங்கள் யாராவது இந்த டொரண்டோவில் நயக்ரா சைட் போகிறீங்க அப்படின்னா நயக்ராலாம் பார்த்துட்டு ஒன் டே ஃபுல் டே இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒர்த்தான பிளேஸுங்க இது. கண்டிப்பாக இந்த நயக்ரா ட்ரிப்லாம் வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணாலும் ரொம்ப ஒர்த்தான பிளேஸுங்க. ஹரி பண்ண மாட்டாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு இப்போ லைன் கிட்ட போகிறீங்க அப்படின்னா லைன் வந்து அது எழுந்து நிற்கிற வரைக்குமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அது எழுந்து நின்று நடக்கிறது. அதாவது ஜென்ரலாக வந்து ஒரு 2 to 3 hours ஆகுதுன்னா நீங்கள் நல்லா நின்று பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 hours சூப்பராக பார்க்கலாம் அந்த பிளேஸ்லாம். அங்கெல்லாம் ஒரு மிஸ்ட் ஃபீல் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கேயே வந்து ஒரு குட்டியாக அந்த ஷாப்பிங் பிளேஸ் வச்சிருக்காங்க. இங்கே இருக்கிறதுக்கு ரிலேட்டடாக சில டாய்ஸ்லாம் வச்சிருக்காங்க. பேபி டாய்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.